ஹாய் கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கு அண்டு பொங்கல் ஆடி ஆஃபர் சொல்லிட்டு ஆரி ப்ளவுசஸ் எல்லாமே ஆஃபர் கொடுத்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸோ நமக்கு கொரியர் பண்ணுவாங்க. டிசைன்ஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடி ஆஃபர் நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி ஸோ அதில் வந்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நம்ம பண்ணித்தரதா இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் மாதம் வந்து நம்மளோட சேனலில் உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து நிறையா வரும். நம்ம இந்த வீடியோவில் வந்து 15 டிப்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 15 அளவுகள் வந்து எந்தெந்த இடத்துல கரெக்டாக எடுத்தால் அவங்க நமக்கு கொடுக்குற ப்ளவுஸ் மாதிரியே நம்ம அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணி தரலாம் அவங்களுக்கு. ஸோ ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து ஃபிட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். நமக்கு என்ன ப்ளவுஸ் அவங்க கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வந்து நம்ம ரிட்டன் வந்து அளவுகள் வந்து அதே மாதிரியே வந்து மேக் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு இருக்குது. ஸோ இவங்க வந்து 13.5 கேட்டிருக்காங்க. ஸோ 1 இன்ச் நம்ம கூட்டி வைக்கணும். இப்போ 13.5 இன்ச் வந்து நமக்கு ஹைட்டு. ஸோ பாடி சுற்றளவு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜாயிண்ட்லேருந்து நம்ம இந்த நெக்கோட அந்த எட்ஜு இருக்கு இல்லையா, ஸோ மேல் பகுதி நமக்கு நெக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து நம்ம கிராஸாக வந்து மார்க் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து பாடி சுற்றளவு கிடச்சிரும். உங்களுக்கு ஃபிட்டிங்காகவும் ப்ளவுஸ் வந்து வரும் நமக்கு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த மிஸ்டேக்குமே வராது. இப்போ 13 வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். 13.5 இன்ச் பார்த்திங்கன்னா தையலுக்கும் சேர்த்து தான் 13.5 இன்ச்சு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து 13 இன்ச்சு கரெக்டாக வந்து அவங்களுக்கு நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்கு வந்து நமக்கு டெப்த்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த முதுகு பகுதியில் கீழே இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுகள் மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான நெக்கோட டெப்த்து நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகலம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேலை வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த தையல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம கீழே இருக்கக்கூடிய பகுதியில் டேப்பு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு அளவு கிடைக்கும். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் கழிச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கட்டிங் லைன்னா, ஸோ ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு வந்து நமக்கு உள்ளே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு வந்து 2.5 இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த கட்டிங் லைனுக்கு வெளியிலேயே வந்து அந்த மாதிரி டாட்டாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதான் ஸ்டிச்சிங் லைன். கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ இதுக்கப்புறமா ஒரு லைன் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் 2.5 வரும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோடு நம்ம எதுக்கு கீழே வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ அது வந்து 12.5 இன்ச் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வரும். இவங்க வந்து 13.5 இன்ச் இப்போ 1 இன்ச் கூட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கீழே நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ஆம்ஹோலோட கரெக்டான அளவுகள் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு 5.25 இல்லை 5.5 அந்த ரேஞ்சஸில் வருது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம சென்டர் டாட்டு, அதாவது பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் அந்த இழுத்து வச்சு இடுப்போட சுற்றளவு, அதாவது கீழே நம்ம சுற்றளவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 2வது ஒரு மார்க்கிங் போட்டிருக்கீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து கரெக்டான அளவுகள். ஃபஸ்ட்டு மார்க்கிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்னாடி சென்டர் டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சைடும் உங்களை பொறுத்து, ஸோ 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்சஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் டாட் பிடிப்பீங்களோ அதை பொறுத்து நீங்கள் தள்ளி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 3வது ஒரு கோடு போடுவோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா பாடி சுற்றளவு நம்ம எப்படி வந்து நெக்கில் எடுத்தோமோ, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த 10.5 இன்ச்சு வச்சு நம்ம கிராஸாக வந்து நெக்கோட அளவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு நான் சைடில் விட்டு 1 இன்ச் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் லைனுக்கு நம்ம ஒரு 1 இன்ச் வந்து நம்ம பேக் நெக்கில் விட்டுட்டோம். ஸோ சைடில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல 1 இன்ச் விட்டோம். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 8.25 இருக்குது. ஸோ அந்த ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 8.5 வரும் உங்களுக்கு. ஸோ வந்து கரெக்டான அளவு பார்த்திங்கன்னா 8.25 தான். ஸோ அந்த ஸ்டிச்சிங் லைனில் இருந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக இவங்களுக்கு வந்து ஒரு 8.5 வைக்கலாம். நம்ம இந்த ஆம்ஹோல் முடிகிற இடத்துல 8.5 வரும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற லைனோடு சேர்த்து, அதாவது கட்டிங் லைன் மேலே போட்டிருக்கோம் இல்லையா நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஸோ அதில் ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு இங்கே பாடி சுற்றளவு முடியுது இல்லையா, ஸோ அதில் கரெக்டான ஃபிட்டிங் அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு வரைக்கும் இவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 8.5 இல்லை 8.25 கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஷோல்ட்ரு வந்து
1/4 இன்ச்சு ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1/4 இன்ச்சஸ் நீங்கள் இங்கிட்டு வந்து கூட்டிக்கலாம். 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம தள்ளி கூட்டிக்கணும். அதாவது அந்த கர்வ் லைன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும் உங்களுக்கு, நான் இப்போ போட்டிருக்கலையே அந்த அளவுலேருந்து. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்கோட உங்களுக்கு அதாவது நெக்கு வந்து ரவுண்ட் கழுத்தா இல்லைனா உங்களுக்கு வந்து பா ஷேப்பு இல்லை வி ஷேப்பு என்ன வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டாட் என்ன அளவுகளில் பிடிச்சிருக்காங்களோ ஸோ அதே அளவுகளில் நம்ம வைக்கலாம். வச்சு இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் மார்க் பண்ணுறது அண்டு ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அது வந்து மறக்காமல் வந்து கொஞ்சம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு நெக் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து நமக்கு ஸ்லீவில் ஃபுல்லாக டிசைனாக இருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வேணுமோ ஸோ அதுக்கேற்றப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு வந்து ஆஃப் ஸ்லீவ், ஸோ வந்து கொஞ்சம் எல்போ வரைக்கும் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 9 இன்ச்சு அவங்களோட ஸ்லீவ் லெங்க்த்து வந்து 9 இன்ச்சு. ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா 8.5 வந்து நமக்கு நிற்கும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ரா எட்ஜஸ்க்காக கொஞ்சம் வந்து போட்டிருக்கோம் ஒரு லைனு, அதுக்கப்புறம் மடக்கி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதே 9 இன்ச்சு வந்து இந்த எட்ஜ்லேயும் நம்ம வைக்கணும். ஸோ வந்து ஓப்பனிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஓப்பனிங் கிளாத்து ஸோ அந்த இடத்துலையும் வச்சுக்கிட்டு 3 இன்ச்சு வந்து மேலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் லூஸ் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லைனா கை கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும், இல்லை வந்து மேலே இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் துணி எவ்விட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராது. இப்போ பார்த்திங்கன்னா லேஸாக வந்து லைட்டாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து உங்களுக்கு பேக் நெக்கில் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ நம்ம வந்து அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த விட்டுட்டு அதாவது அந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இவங்களுக்கு வந்து 8.25 வருது. ஸோ அந்த 8.25 வளைவு வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு டேப் வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளவுஸில் நம்ம எப்படி அளந்து பேக்கில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்லீவையும் நம்ம மார்க் பண்ணி அளந்துக்கலாம். அதுக்கப்புறமா பேக் வெட்டியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் அந்த ஸ்டிச்சிங் லைன்லேருந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் அளவுக்கும் ஸ்லீவுக்கும் செட் ஆகும். அதிலேருந்து 1 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்காக நம்ம விட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே. இப்போ பார்த்திங்க இந்த பேக் நெக்கோட அளவு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் லைன் நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ 1/2 இன்ச் நம்ம மேலே விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஆர்ம் ஹோல் ஸ்லீவ் ரவுண்டும் அதுவும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும் நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதுலேருந்து உங்களுக்கு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் எவ்வளோ வந்து ஸ்டிச்சிங் நீங்கள் உங்களுக்கு பண்ணுவீங்களோ ஸோ அந்த அளவுகள் வந்து சைடில் நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு கிராஸ் கட்டிங் தான். ஸோ கிராஸ் கட்டிங்னால நம்ம லைட்டாக வந்து ப்ளவுஸ் பேக்கை போட்டு தட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மார்க் பண்ணது எல்லாமே விழுந்துடும். ஸோ சைடு மட்டும் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 கோடு டாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது எதுக்குன்னா கரெக்டான அளவு, அதுக்கப்புறமா வந்து ஒரு அளவு போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சைடில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ கிராஸாக அதுக்காக தான் செகண்டாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அந்த டாட்டை வந்து நம்ம 1/4 இன்ச்சஸில் வந்து பிடிக்கும் போது கரெக்டாக வந்து அதுக்கு அடுத்து தான் நமக்கு ஃபிட்டிங் அளவு கரெக்டாக விழுகும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ளவுஸை வச்சுக்கிட்டே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அயன் பண்ண மாதிரி லைட்டாக கைட்டு வந்து சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டுக்கிட்டு நெக்கோட லைன் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா பேக்கோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, ஸோ அதாவது பேக்கோட மொத்த பேக்கு ஹைட்டு வந்து உங்களுக்கு பின்னாடி நெக்கு அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேருந்து நமக்கு 1 இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ அது பாருங்கள் இப்போ தெரியும். இப்போ சைடு டாட் வந்து மார்க் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ சைடு டாட் வந்து எந்த இடத்துல வருது, ஸோ அதிலேருந்து
என்ன அளவுகள்னு ப்ளவுஸில் லைட்டாக இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அளவை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சென்டர் டாட்டு எங்கன்னா வருதுன்னு பார்க்கலாம். அது பாருங்கள், லைட்டாக இழுத்து வச்சுக்கிட்டு சென்டர் டாட்டு எந்த இடத்துல வருதோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து எத்தனை இன்ச்சுன்னு பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நெக்கோட அளவு, ஸோ நெக்கோட அளவில் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு அண்டு உங்களுக்கு கட்டிங் லைன். இப்போ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப்பு விழுந்திருக்கும். அதாவது பேக்கிலேருந்து ஃப்ரண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 1.25 இன்ச்சு இந்த ப்ளவுஸில் வந்து கேப் விழுந்திருக்கும். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் ப்ளவுஸை வந்து நம்ம மடக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சென்டரில் பாருங்கள் கொஞ்சம் கேப்பு விழுந்திருக்கு இல்லையா அளவு ப்ளவுஸில். ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு. ஸோ இப்போ ஹூக் பட்டியில் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கூட்டி எடுக்கணும். அதே இது வந்து உங்களுக்கு அந்த வி ஷேப் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கழிச்சு எடுக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்தது போக 2.5 வந்துச்சு உங்களுக்கு. ஸோ 2.5ல் பாதி வந்து உங்களுக்கு வந்து 1.25 வரும். ஸோ 1.25 இன்ச்சு வந்து நம்ம கழிச்சிக்கலாம். அதனால தான் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 1.25 இன்ச்சு பேக்லேருந்து ஃப்ரண்ட்டை கழிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் டாட்டு என்ன இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ளவுஸை இழுக்காமல் சும்மா அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஸோ சென்டராக போட்டுட்டு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு மொத்த அளவுகள் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2.25 வந்து டாட் பிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து 1/2 இன்ச்சு உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ பட்டி ஜாயின் பண்ணும்போது கீழே ஸோ 2.5 வந்து நிற்கும். இப்போ வந்து சைடில் அந்த டாட் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருக்கும் எல்லாருக்குமே. பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அந்த ஃப்ரண்ட்டு ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஷோல்டர் வந்து 2.5 2.25 வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் தான் வரும். அது சைடில் வந்து ஹூக் பட்டியிலேருந்து நீங்கள் அளவு எடுத்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் 4 இன்ச் வருது. இப்போ 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். கரெக்டாக வந்து 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மொத்த அளவு. அது வந்து ஹூக்கு பட்டி வைக்கணும், ஐப்பட்டி வைக்கணும். ஸோ அதுக்காக அந்த அளவுகள். இப்போ அதுக்கப்புறம் சென்டர் டாட்டு எல்லாமே எந்தெந்த இடத்துல வருதோ அளவு ப்ளவுஸில், ஸோ அதே இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டி. ஸோ பட்டி பீஸ் எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வரும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டு எடுக்கிற விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு அனுபவத்தை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 1.25 இன்ச்சு கழிச்சிருக்காங்க. சில ப்ளவுஸில் கழிக்காமல் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சில ப்ளவுஸில் 1 இன்ச்சு கழிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி அளவு எடுக்கும்போது 1/2 இன்ச்சஸ் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரி வந்து நமக்கு இருக்கும். இதே இது 4 டாட் பிடிக்கிறது அது ஒரு ப்ளவுஸு, அது ஒரு வந்து விதமாக இருக்கும். ஸோ எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது அதுலேருந்து ஒரு கோடு இழுத்து விட்டுட்டு சைடில் பார்த்திங்கன்னா கர்வ் லைன் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ 2 சைடும், அதாவது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு சைடு ஜாயிண்ட்டுக்கும் ஸோ ஹூக்கு தைக்கிற இடத்துக்கும் நடுவில் வந்து கிராஸாக வி ஷேப்பில் லைன் எடுத்துருக்கோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 3.25 அந்த இதில் வந்து நிற்கிது. ஸோ 3.25 நிற்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம ஹூக் தைப்போம். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறலாம். அப்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து 3.5 நிற்கிது அப்படின்னா 1/2 இன்ச் கழிச்சது போக கரெக்டாக 3 இன்ச்சு. ஸோ அந்த 3 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டர் டாட்டு வந்து 1 இல்லை 1.25 அங்கிட்டு இங்கிட்டு 1.25 இல்லை 1 அந்த அளவு தான் வரும். மேக்ஸிமம் 1.5 வரைக்கும் தான் வரும். எத்தனை இன்ச்சஸ் ப்ளவுஸாக இருந்தாலுமே 1.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு உள்ளே பிடிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 3 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சென்டர் டாட்டு. கப் டாட்டில் கீழே இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைன் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக வந்து 3.5 வந்து நிற்கும். நம்ம வந்து கட்டிங் லைன் பார்க்கக்கூடாது, ஸ்டிச்சிங் பண்ணும்போது 3.5 இன்ச்சில் நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா கட்டிங் லைனுக்கும் ஸ்டிச்சிங் லைனுக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம அளவு மாற்றி மாற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1/4 இன்ச்சஸ் வந்து எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக வந்து நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து கட்டிங் லைன். இப்போ வந்து நம்ம கிராஸாக வச்சு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம், ஜஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து 3.5 இன்ச்
வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஹூக் பட்டி தைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 3 இன்ச்சு வந்து நிற்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதான் சென்டர் டாட்டு. அதுக்கப்புறமா ஒரு 1.25 இன்ச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த சைடு, ஸோ சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுகள் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சென்டர் டாட்டு நமக்கு வந்து பிடிச்சிருக்கோம் இல்லையா அளவு ப்ளவுஸில், அதை வந்து லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த 3வது டாட்டு, அதாவது ஹூக் பட்டியிலேருந்து, ஸோ 3வது டாட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து கிராஸாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இப்போ பாருங்கள், அந்த கிராஸாக வந்து நம்ம ப்ளவுஸை இப்படி வச்சுருக்கோம். ஸோ வச்சா எந்த இடத்துல பாயிண்ட் விழுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆம் ஹோல்லேருந்து நமக்கு இப்போது அந்த சைடு வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து என்னளவு வருதுங்கிறது நம்ம ஆம் ஹோல்லேருந்து நமக்கு ப்ளவுஸை வந்து மடக்கி பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து எவ்வளோ அளவுகள் வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிடும். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்டாக ஒரு கிராஸ் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கோட கரெக்டான அளவு. இப்போ ஆம்ஹோல் சைடில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பேக்கோட கரெக்டான அளவு. ஸோ சைடில் வந்து ஒரு டாட் பிடிக்கிறோம் நமக்கு செஸ்ட்டில். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் தள்ளி போகும். ஸோ டாட் பிடிச்சதுக்கப்புறமா பேக்கோட அளவும் ஃப்ரண்ட்டோட அளவும் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்க, ஃபுல்லாக நம்ம வந்து இவ்வளோ தான் அளவுகள் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அந்த ஃப்ரண்ட்டு மட்டும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ நான் இனிமேல் ஸ்டிச் பண்ணக்கூடிய எல்லா ப்ளவுஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு போடுறேன். ஸோ ஒவ்வொன்றும் ஃப்ரண்ட்டில் ஒவ்வொரு மாதிரி கட்டிங்ஸ் வரும். ஸோ வந்து ஒவ்வொரு ப்ளவுஸஸ் நமக்கு கிடைக்கும் போது அதிலேருந்து நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஸோ தைக்க நமக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டியோட அளவுகள். ஸோ பட்டியோட அளவுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4ஆக வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா டபுள் துணி. ஸோ வந்து 4ஆக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு இதுக்கு 2 பட்டி எடுப்போம். ஸோ அந்த கிளாத்தோடது வந்து ஒன்று இருக்கும். ஸோ நமக்கு அதனால் 3 துணி வந்து நமக்கு பட்டி ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதும் வந்து நிறைய விதம் இருக்குது. ஸோ பட்டி வந்து பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுறது, பட்டியோட ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். நம்ம சேனலை தொடர்ந்து மட்டும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். கீழே வந்து நான் எப்போவுமே 1/2 இன்ச்சஸ் தான் விடுவேன். ஸோ எந்த பட்டியாக இருந்தாலும் ஓகே. சிங்கிள் துணி போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ் தான் விடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா பட்டியை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்துலேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அதே மாதிரி வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து 1 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லாத்துலேயும் 1 இன்ச்சஸ் நம்ம விட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி பட்டி பீஸ்லேயே 1 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் துணி எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நமக்கு வராது. பார்த்திங்கன்னா பட்டி அப்படியே வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எட்ஜஸ் மார்க் பண்ணுறோம். ஸோ சைட் ஜாயிண்ட்டோட எட்ஜ் ஸோ மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் உங்களுக்கு பட்டி. இப்போ சைடில் மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம விட்டாச்சு. இதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ துணி வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி நாலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பட்டி நமக்கு முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கிளாத்தில் வந்து இந்த ப்ளவுஸோட லைனிங் துணியை போட்டு அடிக்க போகிறோமோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோஸ் அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சு. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். இந்த பட்டி வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிவிட்டு ஃப்ரண்ட்டோட அளவுகளை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டியிலேருந்து நம்ம பட்டியிலையும் ஒரு 1/4 இன்ச் அந்த சைடு விட்டுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துல வைக்கணும். அடுத்து சென்டரில் வந்து ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, சென்டரில் இல்லை ஜஸ்ட் அந்த 3 இன்ச்சு தள்ளி அதே மாதிரி அளவுகள் வச்சு
மார்க் பண்ணோன்னா பட்டி எதுவும் அன்ஈவன் வராமல் கரெக்டாக நமக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் உங்களுக்கு பட்டி பீஸு கொக்கி பீஸ் எல்லாமே நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸில் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து கடகடன்னு முடிஞ்சிடும். ஸோ 1/2 hour இல்லை 45 மினிட்ஸ் தான். நம்ம மார்க்கிங் மட்டும் கரெக்டாக கட்டிங் அளவு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கடகடன்னு முடிஞ்சிடும். ஈஸியாக வேகமாக ப்ளவுஸஸ் வந்து நம்ம அடித்து ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ ப்ளவுஸ் வீடியோ ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா கீழே சொல்லுங்கள். இதை விட தெளிவாக வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா கட்டிங் போட்ட எல்லா பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.